T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் காண இருப்பது தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கோச்சாரமும் உங்கள் வாழ்க்கை நிலையும். இப்போ இருக்கின்ற கோச்சார கிரகங்களை வைத்து பலன்கள் காணப்போகிறோம். முதலில் மூல நட்சத்திர அன்பர்களை பற்றி சுருக்கமாக காணலாம். காலபுருஷனுக்கு 9வது வீட்டில் கேது பகவானுடைய 3வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் முதல் நட்சத்திரமாக முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. குரு பகவான் ஒழுக்கவாதி, கேது பகவான் ஆன்மீகவாதி. கேதுவும் குருவும் இணையக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். குரு பகவானுடைய வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்கிறது. இவங்களிடம் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம், ஞானயம், நேர்மை இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். நேர்மை தவறாதவர்கள், அடுத்தவர்களுக்கு அதாவது முன்பின் தெரியாத நபர்களுக்கு உதவி செய்வதில் இவங்க வல்லவர்கள். பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீட்டில் கேது பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க. அவங்களுடைய வேலை பள்ளிக்கூடத்தில் தான். ஆசிரியர்களிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரு, டாக்டரு அப்படின்னு ஆசிரியரை விட 2 மடங்கு 3 மடங்கு சம்பளம் வாங்குவாங்க. பெரிய பெரிய பதவியில் பெரிய பெரிய முதலாளியாக இருப்பாங்க. ஆனால் ஆசிரியர் மட்டும் அதே இடத்துல தான் இருப்பார். ஆசிரியரிடம் படித்த பிள்ளைங்க பல லட்சம் சம்பாதிக்கும். அது மாதிரி மூல நட்சத்திர அன்பர்களிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 1வதுலேருந்து 5வது வரைக்கும், 5வதுலேருந்து 10வது வரைக்கும், 11, 12 காலேஜ், டிகிரி இப்படி மூல நட்சத்திரக்காரர்களுடைய கூட படிக்கக்கூடியவர்கள் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் பல லட்சம் சம்பாதிக்கக்கூடியவராகவும் முதலாளியாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய கூட படிக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் மூல நட்சத்திரக்காரர்கள் உள்ளூர்லேயே கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு, மரம் வெட்டிக்கிட்டு, லாரி பஸ்ஸு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, ஓட்டுநர்களாக வண்டி வாகன தொழில் செஞ்சுக்கிட்டு, மற்றவர்களுடைய பிரச்சனையை பேசி தீர்த்துக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கை உள்ளூர்லேயே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்கள், பெரிய பெரிய லட்சங்களில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க. மூல நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை உள்ளூர்லேயே சுழன்று கொண்டிருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமாவா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த ஆண்டு, இந்த பரபவ ஆண்டில் மூல நட்சத்திராதிபதி கேது உங்கள் ராசிக்கு 9வது வீட்டிலே கேது தற்போது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 4 மாத காலம் தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே மூல நட்சத்திராதிபதி கேது சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேதுலாம் நிழல் கிரகம். இவங்களாம் உப தெய்வங்கள். மெயின் தெய்வம் யார் அப்படின்னா, கும்பிட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா முதல்ல குரு. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் குரு நன்றாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு ராசிக்கு குரு பகவான் பார்வை இருக்க வேண்டும். 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குரு பகவான் இருக்கும்போது மட்டும்தான் குரு பலன் உண்டு. இந்த குரு நல்ல நிலையில் இருந்தால் தான் அந்த ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அடுத்த கிரகம் சனி. இந்த சனி இருக்கக்கூடிய இடத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையும். சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் சுகம், துக்கம், வேதனை, இறை பக்தியும் இருக்கிறது. கோச்சாரத்தில் குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு சார்ந்து தான் பேச்சு, எண்ணங்கள் செயல்படும். அதே மாதிரி கோச்சாரத்தில் சனி பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு சார்ந்து தான் சுகம், துக்கம்,
வேதனை, இறை பக்தி இருக்கும். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8வது வீட்டிலே குரு பகவான் வந்து இன்னொரு 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். அப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம குரு காலகட்டம். மூல நட்சத்திரத்துக்கு கேது பகவான் வந்து குருவை நெருங்கிட்டு இருக்கார். குருவும் வந்து கேதுவை நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்போ வந்து மிக விரைவில் மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கேலா யோகம், அதாவது உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் நட்சத்திராதிபதியும் கோச்சாரத்தில் ஒன்று சேர போகிறாங்க. அப்போ வந்து மூல நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக உள்ளது. அதாவது இன்னும் 2 மாதத்தில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக போகிறது என்று நீங்கள் தற்போது வந்து தைரியமாக இருக்கலாம். கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல சுகம் உண்டு. தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி இருக்கும்போது வீடு, வண்டி, வாகனம், விவசாய நிலம், சொத்துக்கள், அப்படியே வளர்ப்பு பிராணிகள் ஆடு, மாடு இதெல்லாம் வந்து வளர்ந்து கொண்டிருக்கும். சனி 4வது வீட்டில் இருக்கும்போது அங்கே தான் வந்து உங்களுக்கு துக்கமும் இருக்குது. அங்கே தான் வந்து உங்களுக்கு இறை நம்பிக்கையும் இருக்குது. 4வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கும்போது இப்போ வந்து தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய கோவில் வேண்டுதல், உங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்திருக்கலாம், அல்லது வீடு மனை நிலம் சொத்து சார்ந்திருக்கலாம், அல்லது தாயார் சார்ந்திருக்கலாம். ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா வேண்டிக்கிறீங்கன்னா 4ஆம் இடம் சார்ந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கும். இதே வண்டி வாங்க முடியுமா, வீடு கட்ட முடியுமா, இதே வந்து ஆடு மாடு வாங்கலாமா, ஆட்டு பண்ணை கோழி பண்ணை வைக்கலாமா அப்படின்று நீங்கள் வந்து கோயிலில் போய் வாக்கு வைப்பீங்க, வேண்டிக்குவீங்க. அல்லது உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமா அப்படின்னு கோயிலில் போய் வேண்டிக்குவீங்க. குரு பகவான் 8வது வீட்டில் இருக்கும்போது அங்கே தான் வந்து போதனை இருக்கிறது. அதை சார்ந்து தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய பயண போக்குவரத்து 8ஆம் இடம் சார்ந்து உங்களுடைய எண்ணங்கள் பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னொரு 2 மாத காலம் மூல நட்சத்திர அன்பர்கள் கோச்சாரம் வந்து உங்களுக்கு வந்து வழிவிட போகிறது. நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு கோச்சார கிரகநிலை சாதகமாக வந்து கொண்டிருக்கிறது. மூல நட்சத்திர அன்பர்கள் பயப்பட தேவையில்லை. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக போகிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.